இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாரம் கொடுத்தார். 29வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நல்ல சமாரியன் கதை என்று சொல்லுவோம். இதில் அநேக முறைகள் இதை வாசிக்கிறோம், அநேக தடவை தியானிக்கிறோம், அநேக பிரசங்கங்களை நான் கேட்கிறோம். செய்தி கேட்பது நல்லது, ஆனால் செய்தி கேட்டு இவர் நல்ல பிரசங்கம் பண்ணாரான்னு சொல்லிட்டு சும்மா இருப்பது அது கேடானது. இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? எல்லா கிறிஸ்தவங்களும் செய்தியை ரொம்ப கேட்பாங்க. ஒருவேளை உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுற என்னை விட இந்த பகுதியில் குறித்து நிறைய நீங்கள் தியானிச்சிருப்பீங்க, என்னை விட ஞானமாக இருப்பீங்க, என்னை விட அழகாக கூட நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆனால் அது என்ன பிரயோஜனம்? அதை உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அதில் எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறோ அதை நானும் செய்யணுங்க. அதுதாங்க பிரசங்கம், அதுதான் சத்தியம். இன்றைக்கு நமக்கு முழு பைபிளை எதற்காக நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்? இதை வாசித்து அவர் எத்தனை பெரிய வல்லமை உள்ளவர், எத்தனை பெரிய அற்புதர், அவர் என்னிடத்திலே உங்களிடத்திலே என்ன விரும்புகிறார், அவருடைய மனபாரம் என்ன, அதையெல்லாம் தெரிந்து நாம் அதற்கென்று நாம் செயல்பட வேண்டும். அவருடைய இருதயத்தை காண்பிக்கிற கண்ணாடி தாங்க இந்த வேத புஸ்தகம். ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்திலே என்ன விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் எனக்கு இதில் கண்ணாடி போல காண்பித்து கொடுக்கிறார். அதன்படி நான் செயல்பட வேண்டும். 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் வேத பகுதியில் வாசிக்கிறேன்னா உடனடியாக இதை நான் செயல்படுத்த வேண்டும். உலகம் முழுவதிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்ற வசனத்தை வேத பகுதியில் வாசிக்கிறேன்னா எப்படியாவது நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஏதாயும் செய்யணும். சமய வாய்த்தாலும் சரி, சமய வாய்க்காவிட்டாலும் சரி, சுவிசேஷத்தை ஆண்டவர் பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட வேண்டும். எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீருங்க, அதை நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு வாங்க, அந்த கழுதை எனக்கு வேணும்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கும் நம்முடைய எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு நாம் போகணும். இன்றைக்கு பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? அநேகர் பட்டணத்திலே தங்கி இருக்கிற ஊழியக்காரர்கள், திருச்சபைகள் எதிரே இருக்கிற கிராமத்தை தத்தெடுத்திருந்தால், ஒவ்வொரு கிராமத்தில் ஊழியம் செய்திருந்தால் இன்றைக்கு எத்தனை பெரிய எழுப்புதல் தேசத்திலே வந்திருக்கும். ஒருவேளை கிராமங்களை அநேக திருச்சபைகளும் ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவங்களும் அனாதையாக்கிட்டாங்க. கொடுக்கிறவங்க கூட நான் கொடுத்தா எனக்கு என்ன பேர், ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் காணிக்க கொடுக்கிறவங்கள பார்க்கிறோம். ஆனால் தேவை என்ன? இன்றைக்கு இந்த காணிக்கை என் கையில் இருக்கிற காணிக்கை நான் கொடுத்தா எப்படி புரோஜனமாக இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு புரோஜனமாக இருக்குது, இதை அறிஞ்சு நம்ம கொடுத்தா தான் எழுப்புதல் வருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய இருதயத்துடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைக்கணும், செயல்படுத்தணும். அதான் பிரசங்கம். பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் நல்ல சமாரியன் என்ற பகுதி. இதில் நான் பார்க்கும்போதுங்க 4 நபர்களை குறித்து இங்கே நான் வாசிக்கிறேன். 4 நபர்கள் எனக்கு காண்பிக்கப்படுகிறார். முதல் நபர், 2வது நபர், 3வது நபர், 4வது நபர் என்று பார்க்கலாம். முதல் நபராக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஒரு மனுஷனை குறித்து எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். பாருங்க, ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற முதல் மனுஷன் உங்களே என்னை போல பயங்கரமா பிஸியா இருக்கிறான். அவன் சோம்பேறியா வீட்டில் தங்கலைங்க. ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு, எய்மோடு, ஒரு நோக்கத்தோடு கூட அவன் வீட்டில இருந்து கிளம்பிட்டான் பாருங்க. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்குது போன்ற ஒரு பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிட்டான். கள்ளர்கள், ஒருவேளை திருடர்கள் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடி அவனை காயப்படுத்தி ரோட்ல விழுந்து கிடக்கிறான். ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்க இந்த முதல் நபரை போலதான் நானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். யோசேப்புட்ட போய் நீ கேட்டா யோசேப்பு என்ன சொல்லுவான்? என் கூட பிறந்த இருக்கிற சகோதரர்களை என்னுடைய வஸ்திரத்தை உருவி நிர்வாணப்படுத்தி என்னை விலைக்கு வித்துட்டாங்க அப்படி சொல்லுவான். இதே போலதான் இந்த மனுஷனையும் இவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. யார் பிடுங்கினது? ஒருவேளை உங்க கூட இருக்கிற சகோதரர்களா இருக்கலாம், உங்க உறவுக்காரங்களா இருக்கலாம், சில பேர்களுக்கு நண்பர்களே வணையா இருப்பாங்க. அந்த நண்பனை நம்பி ஏமாந்தே அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேருங்க? இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, நீங்களும் நண்பன் என்று பழகி அவங்களுக்காக நீங்கள்
நேரத்தை செலவழித்து உங்களுடைய பணத்தை செலுத்தி உங்களை ஏமாற்றி விட்டு போய் விட்டார்களா? வேதனையிலும் வேதனை. பாருங்கள், இந்த மனுஷனை யார் இப்படி திருடி காயப்படுத்தி விட்டுட்டு போனாங்க தெரியல. எல்லாரும் சூழ்நிலைகள், சுட்டத்தார்கள், எல்லாம் வழியில போட்டு போயிடுச்சு. அதான் முதல் மனிதன். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ இன்றைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்டு தத்தளித்து போகிற பாதையில் விழுந்து கிடக்கிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை இன்னும் மீதியான உன்னுடைய வாழ்க்கை பகுதியில் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் கிடக்கிறாயா? உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் கைகளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கட்டாயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு தேவையான சுகத்தை தருவார், பலத்தை தருவார், கடன் பிரச்சனை மாற்றுவார். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்னு சொல்லி நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்வாருங்க. உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தான். நான் அவ்வளோதாங்க, கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் மாதங்களில் நீங்கள் செத்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் கைவிட்டு விட்டார்கள். அழுதேன். பாருங்கள், என்னை தேடி இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாருங்க. இயேசுவின் கைகளின் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குற்றுயிராய் கிடக்கிறவர்களாய் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். உங்களுக்கென்று ஒரு ரட்சகர் இருக்கிறார், உங்களை தேடி வருகிறவர், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர். அவர் அற்புதம் செய்வார். இந்த கணேசனாகி நான் இயேசுவிடத்தில் வாழ்க்கை அர்ப்பணித்து இயேசு எனக்கு கூப்பிட்டேன். ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் உயிரோடு கூட 25 வருடங்களாக இயேசுவுக்கென்று ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. முதல் நபர் இவர் தான். பாருங்கள், இன்னும் அடுத்து நான் சொன்னா 2வது 3வது நபர்கள், இவர்கள் காரியங்களை பாருங்களேன். இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்ட்ல உள்ளவங்க. என்ன போஸ்ட் வாசிக்கிற 31 வசனத்துல, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள். ஆசாரியன்னா என்ன, பெரிய ஒரு ஊழியக்காரர், ஆண்டவருக்கென்று பணி செய்கிறவர். அவங்க சும்மா தெரியாம ஒரு வழியில போயிட்டா பரவாயில்லைங்க. அங்க போட்டிருக்குது, அவனை கண்டு, விழுந்து கிடக்கிற அவனை கண்டு. அவனுடைய உதவி அவங்களுக்கு தேவை. குற்றீரா கிடக்கிறான். ஊழியக்காரனால என்னங்க, கிறிஸ்தவங்கனால என்னங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதாங்க கிறிஸ்தவம்னு அர்த்தம். உன்னை போல் பிறரை நேசி, இதுதான் 2வது கற்பனை. இவன் பாருங்க, பக்கமாய் விலகி போகிறான். பெரிய பிஸியா இருப்பான் போல் இருக்கு. 2வது உள்ள 3வது உள்ளவன் பேர் என்ன, லேவியன். பாருங்க, அவனை குறித்து போட்டிருக்கு. அந்த இடத்திற்கு வந்து அவன் ஆசாரியன் அப்படியே கண்டுட்டு அவன்கிட்ட போயிட்டான், பக்கத்திலே வரலைங்க. இவன் நினைச்சிடும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போறான். எல்லாம் பக்கத்துலனா வந்து பார்க்குறான். ஓஹோ பாவம், இக்கால கிறிஸ்தவங்க எல்லாம் செல்ஃபோனில் படம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பியிருப்போம். பாருங்க, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கையில் ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு காயப்பட்டு சாகுறாப்புல இழுத்துட்டு கிடக்கான். பாருங்க, நான் வீடியோ எடுத்துருக்கிறேன், ஆய் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருப்பேன். என்னையா அது மனிதத்தன்மை? பாருங்கள், இவங்க 2 பேரும் அந்த காலத்திலே இவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பேர் வைக்கிறதா இருந்தா யோசிச்சு பார்த்தங்க, என்ன பேர் வைக்கலாம்? மிஸ்டர் செல்ஃபிஷ்னஸ், சுயநலவாதி. இன்னும் பேர் வைக்கிறதா இருந்தா மிஸ்டர் கண்டும் காணாமல் போகிறவர். பேர் வைக்கலாம். எங்க ஊர்ல சொல்லுவோம், எச்சிக்கைக்கிட்டு காக்கா விரட்டாதவங்க. சாப்பிடும்போது காக்கா வந்துருச்சுன்னா எச்சிக்கையிட்டு காக்கா விரட்ட மாட்டாங்களே. ஏன்னா இங்க சாப்பிட்ற போது கையில் இருக்கிற பருக்கை கீழே போயிருமா. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. மிஸ்டர் எச்சிக்கையிட்டு காக்கா விரட்டாதவர் அப்படி கூட போடலாம். பாருங்களேன், எல்லாம் மிஸ்டர் மார்த்தாள் கிறிஸ்தவர்கள் பயங்கர பிஸியா இருப்பாங்க. இந்த ஆசாரி லேவியனும் ஏன் இப்படி விலகி போறாங்க? அவங்க பிஸியா இருக்காங்க. என்ன பிஸியா இருக்கும்? ஊழியத்துல பிஸியா இருக்காங்க. என்னத்தான் ஊழியம் பார்த்து இந்தியா அப்படியே இருக்குது. கிராமங்கள் பாழாய் போயிருச்சு. கிறிஸ்தவங்களை மாத்திக்கிட்டே இருக்கிற ஊழியம் தான் 90% ஊழியம் நடக்குதுங்க. எங்கெங்க புதுசா ஒரு சர்ச்சு உண்டாயிருக்குது? ஒரு சர்வே எடுத்து பாருங்க, உங்களை சுத்தி உள்ள கிராமங்கள்ல சர்வே எடுத்து பாருங்க. ஏற்கனவே ஒரு சர்ச்சு ஒரு கிராமத்துல இருக்குன்னா அங்க இன்னொரு சர்ச்சு கட்டுறவங்க யாராவது வந்துருவாங்க. ஆண்டவர் எங்கிட்ட இந்த கிராமத்தை தான் பேசணும் வருவாங்க. அது தப்புன்னு சொல்லலைங்க. ஆனா அதுவும் ஒருவேளை கட்டுறீங்களா, கட்டிட்டு போங்க. ஆனா அதே போல இன்னொரு ஆலயமே இல்லாத ஒரு கிராமத்துல நீங்க ஆலயம் கட்டி இருக்கணும்ல, ஊழியம் செஞ்சிருக்கணும்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. ஏற்கனவே யாரோ ஒரு மிஸ்டரிகள் தியாகத்தோடு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்ம ஆதாயம் செஞ்சிருப்பாங்க. அந்த ஆத்மாக்களை உங்க சர்ச்சில் வல்லமை இல்லை, செத்த சர்ச்சு அப்படி எனத்தையாவது சொல்லிட்டு எங்க சர்ச்சில் வல்லமை இருக்குன்னு நீ ஆத்மாக்களை தூக்கிட்டு திருடிட்டு போயிடுவேன்.
நீங்களும் ஒரு திருடன் தான். இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் குற்றுயிரா கிடக்கிற காரணமே நிறைய இப்படி சுயநல ஊழியக்காரங்களை வச்சுதான். பாருங்கள், பக்கமாய் விலகி போகிறார்கள். இந்த 2 நபர்களை குறித்து பேசிட்டே போனாங்க. இவங்களுக்கு இன்னும் என்ன பேர் வைக்கல, மிஸ்டர் சும்மா காட்சிக்கும் கிறிஸ்தவன் அப்படி கூட வைக்கலாம். அவங்க சும்மா கிறிஸ்தவங்க தான் பேரு. சர்ச்சுக்கு போவாங்க, பாட்டெல்லாம் படிப்பாங்க, அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க, அவ்வளவு அழகா மனப்பாடம்லாம் வசனத்தை சொல்லுவாங்க. ஆனா சும்மா காட்சி அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கனி கொடுக்காத கிறிஸ்தவங்கள். பைபிள்ல நல்லா போட்டிருக்குது, கனி கொடுக்காத அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். இந்த வேத பகுதினா நீங்க வாசிப்பீங்களான்னு தெரியல, பயமா இருக்குதுங்க. எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துட்டாரு, பெரிய ஒரு ஊழியக்காரனுக்குரிய அபிஷேகத்தை கொடுத்துட்டார், வரங்களை கொடுத்துட்டார், வல்லமைகளை கொடுத்துட்டார். நான் எப்படிங்க சும்மா காட்சியும் கிறிஸ்தவனா, சும்மா காசு ஊழியக்காரனா, கனி கொடுக்காத ஊழியக்காரனா, ஆத்தும ஆதாயம் செய்யாத ஊழியக்காரனா இருந்தா என்ன செய்வாருங்க? ஆண்டவர் சபிச்சிருவாரு. அத்திமரம் பற்று போனது போல நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வந்துருங்க. என்ன சொல்றாரு? இந்த மரம் ஏன் நிலத்தை கெடுக்குதுங்கிறாரு. இல்ல 100 வருஷம் இருக்கட்டும் சொல்லி பரிந்து பேசுகிறதுனால விட்டு வச்சிருக்கிற இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, ஒருவேளை பக்கமாய் விலகி செல்கிற ஒரு ஆசாரியனை போன்று, ஒரு லேவியனை போன்று இருக்கிறாயா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை வச்சிருக்கிறாருங்க, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருங்க, ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. இந்த 2வது 3வது நபர்களாக இந்த செய்தியை கேட்கிறீர்களா? இன்றைக்கு உங்க மனசுல ஆண்டவர்க்கென்று ஒப்பு கொடுங்க. ஏதாயிலும் செய்யும்படி ஒப்பு கொடுக்கணுங்க. நீங்க இறக்கப்பட்ட ஆண்டவருடைய அன்பினாலே நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். குற்றுயிராய் கிடக்கிறவர்கள் உயிர் பெறுவார்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு மணி நேரம் ஆத்துமாக்களுக்காக, உங்களுக்கு சுத்தி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுக்காரங்களை, ரட்சிக்கப்படாத உங்கள பேரெல்லாம் எழுதினாலே ஒரு 100 பேர் எழுதுவீங்களாங்க. உங்க கூட படிச்ச கிளாஸ்மேட் பேர் எழுதுங்க, உங்க அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்க பேர் எழுதுங்க, உறவுக்காரங்கள்ல இருக்கிற பேர்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க எழுதுங்க, நண்பர்கள் பேரை எழுதுங்க, எல்லா பேரும் எழுதுங்க. 100 பேர் வருமா, அந்த 100 பேருக்கு ஜெபம் பண்ணா போதுங்க. இப்ப நம்முடைய இந்திய தேசத்துல கிறிஸ்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பேருங்க இருக்கும்? ஒரு 10 கோடி இருக்காதுங்க நல்ல கிறிஸ்தவங்க. இந்த 10 கோடி பேர்களும் வெறும் ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு ஜெபம் பண்ணா 100 கோடி பேர்களுக்கு பேர் சொல்லி ஜெபிக்கலாம். நீங்க யார் பேரை சொல்லி ஜெபம் பண்றீங்களோ அவங்கள ஆண்டவர் ரட்சிப்பார். ஏதாயிலும் செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. 2வது சொல்லப்பட்ட நபர் லேவியன் போல, ஆசாரியன் போல. நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒரு பாரம்பரிய சும்மா காட்சியும் கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? மிஸ்டர் சுயநல கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவை, ஆத்துமாக்களுக்கு தேவைங்க. ஆத்துமாக்களுக்கு வேதனையிலும் வேதனை. ஆசாரியர்கள் லேவியன் பாருங்க. 3வது அவர் தாங்க ஹீரோங்க. என்னை கவர்ந்த ஹீரோன்னா அவர் தான். பாருங்க, பாவம் முதல்ல ஒருத்தன் குற்றுயிரா கிடக்கான். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நிறைய பேர் நான் தாங்க அந்த குற்றுயிரா கிடக்கிறேன்னு கூட நீங்க சொல்லலாம். நான் சொல்றேங்க, யாராவது அந்த முதல் நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவிக்கு உங்க பக்கத்துல இருக்கிற ஆசாரிகள் லேவியர்கள்லாம் பார்க்காதீங்க. அவங்க எல்லாம் உதவியே செய்ய மாட்டாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அவங்க உங்கள்கிட்ட அன்பா நேசிக்கிறது போல, விசாரிக்கிறது போல உங்கள்கிட்ட பேசுவாங்க. காசு இருந்துச்சுன்னா அதான் காசு எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களே. நீங்க சும்மால கிடக்குறீங்க. காசு இருக்கும் போது நிறைய பேர் உங்களை தேடி வந்திருப்பாங்க. இப்ப காசு இல்லை, தெருவுக்கு வந்துட்டீங்களா, உங்களை எல்லாம் தேடவே மாட்டாங்க. உங்களை தேடி ஒருத்தர் வருவாருன்னா அவர் ஏசப்பா தாங்க. அவர் மேல நீங்க அன்பு வைங்க. பாருங்க, 2வது 3வது நல்ல சுயநலவார்களா இருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்பணும். பாருங்க, 4வது இருக்கிறவர் தாங்க நம்முடைய ஹீரோ. இவர் என்ன செஞ்சாரோ அதை நம்ம செய்யணுங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு நம்ம பைபிள் எல்லாம் வாசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. 34 வசனத்துல போட்டிருக்குது, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எல்லாம் பாருங்க செய்கைகள்ல தான் வருது, ஆக்ஷன்ல வருது. நிறைய பேர் மூல கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சல்ல கிறிஸ்தவம் என்பது, பேச்சல்ல செயல்பாடு இருக்கணுங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தையின்படி இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அறிவு ரொம்ப இருக்குது, ஆனா செயல்பாடு கிடையாது, புத்தி கிடையாதுங்க. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நல்லா பேசுவாங்க, ஆனா செயல்பாடுன்னு வச்சா ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு பேசுற ஊழியக்காரர்களும் பேசுற கிறிஸ்தவங்களும் பேசுறதுல ஒரு 10% செயல்பட்டு இருந்தா இன்றைக்கு எத்தனை பெரிய எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வந்திருக்கும் ஐயா. அவன் பாருங்க, கிட்ட வர்றது ஆக்ஷனுங்க, அவனுடைய காயங்களை கட்டுறது ஆக்ஷனுங்க, எண்ணெய் வார்க்கிறான், எல்லாமே செயல்ல காமிக்கிறான் பாருங்க. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே,
நீ இந்த செய்தி கேட்கிறியா? நீ இந்த செய்தி கேட்டு என்ன செய்ய போற? செயல்ல காமிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஆண்டவருடைய மிஸ்டரி ஊழியத்தை தாங்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை கிராமங்கள்ல போய் உனக்கு தெரிந்த சத்தியங்களை பிரசங்கிக்க ஆரம்பிக்கணும். நான் யோசிச்சு பார்க்குறேன், இவன் வழியில் ரோட்ல கிடக்கான், இவன் திடீர்னு ஒரு வேலையா பிஸியா இவனும் வர்றான், நல்ல சமாரியன் அங்க வர்றான். அவன் அவனுடைய ப்ரோக்ராமை மாற்றி அமைக்கிறாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுறான். எல்லாருக்கும் பிஸி இருக்குங்க, எல்லாத்துலேயும் பிஸியாக தான் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு தேவை இருந்த உடனே நின்றாங்க. அவன் நின்னதை பார்த்தா 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவன்கிட்ட இருக்கிறது, அவன் எப்பயுமே இருக்குதுங்க, எண்ணெய் வச்சிருக்கிறான், திராட்சை ரசம் வச்சிருக்கிறான், காயங்களை கட்டுறதுக்கு ஏதாவது அவன் ட்ரெஸ்லையோ அவன் போன கொண்ட கர்ச்சிப்பையோ ஏதோ எடுத்து கிழிச்சு கூட அவன் காயங்களை கட்டி இருப்பான். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை, ஆத்துமாக்களுக்கு தேவை. ஒன்றை என்ன இருக்கோ அதை நீ கொடுத்தா போதுங்க, அதை நீ ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க. எல்லாருக்கும் தெரியும் 5 அப்போ 2 மீன் கதை, எல்லாரும் கதை போலேயே வாசிடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிறுபையன் 5 அப்போ 2 மீனை ஏசப்பா கைகளுக்கு கொடுத்ததுனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு அற்புதம் என்பதை ருசி பார்க்குறாங்க. இதை வாசிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கதை நினைக்கிறீங்களா, உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உண்மைன்னு தான் நீங்க சொல்வீங்க. உண்மைன்னா சிறுபையனுடைய அந்த 5 அப்போ 2 மீனத்தை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமா மாற்றுவாரானால் அந்த இயேசு இன்னைக்கு மாறி போயிட்டாரா? அந்த இயேசுடைய கரம் குறியிருச்சா? அருமையான கிறிஸ்துவ உங்கள் மத்தியில் பேசுகிற எவர் கணேசன், நான் ஏசப்பாட்டை 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாட்டை கொடுத்தேங்க. எத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுறாருங்க. நீங்க என்னங்க செய்யறீங்க? நீங்க சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? இந்த ஹீரோ பாருங்களேன், அவன்கிட்ட எல்லாம் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்றான். நான் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க, 35 வசனத்துல, மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். ஒரு பிளாங்க் செக் எழுதி கொடுக்குறாருங்க. நீங்க யாருக்கா கொடுப்பீங்களாங்க? ஆத்மாக்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற நேரம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை ஸ்பெண்ட் பண்ற, உங்க அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னா ஸ்பெண்ட் பண்ற, உங்க உறவுக்காரங்க உங்க ரத்த பிறப்புகள்லாம் ஸ்பெண்ட் பண்றே, அதே செலவழிக்கிற நேரத்தை பிரயாசத்தை ஆத்மாக்களுக்கு செலவழிக்கணுங்க. அதுக்காக உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை விசாரிக்காம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. நீங்க அதையே செய்யணும், இதையும் விட்டு விடாம இருக்கணும். ஏசப்பா ஒரு முறை எனக்கு காரியத்தை வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்த என் மக 2வது மக அழுதாங்க. அவள் பேர் சரின் மகிமா. சாயங்காலம் 5 மணிக்கு அழ ஆரம்பிச்சாங்க. ஏன் அழுறானே தெரியல. தீன்பண்டம் வாங்கி கொடுத்து பார்த்தேன், அவளுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுத்து பார்த்தேன். அவள் அழுகிறது நிறுத்தலை. 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி அழுதுகிட்டே இருக்கிறா. என் மக அழுத நான் எப்படிங்க சும்மா இருக்கும்? ஏதோ செஞ்சு பார்க்குறேன், காரில் ரவுண்ட் அடிச்சு பார்க்குறேன், அழுக நிறுத்தலை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேங்க. பாருங்க, டாக்டர் பார்த்துட்டு காது வழியாக இருக்கலாம், காதை அடிக்கடி தொட்டு அழுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சு காதில் ஒரு சின்ன மருந்து ஊற்றுனா என் மக அழுகிறது நிறுத்திட்டா. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். ஏசப்பா சமூகத்தில் அன்னைக்கு நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாரு. என்ன தெரியுமா பேசுகிறாரு? ஓ மக அழுகிறாள் என்பதற்காக இத்தனை மணி நேரங்கள் எவ்வளவு நீ பிரயாசப்பட்டாய் உங்களுடைய மகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு. ஆனா இன்றைக்கு நான் அழுது கொண்டே இருக்கிறேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் சொன்னேன், ஏசப்பா நானும் என் கூட 74 மிஸ்டர் இருக்காங்களேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னேன், இது போதாது, இன்னும் நீ எல்லா இடத்திற்கு புறப்பட்டு போ, நான் உனக்கு கொடுக்கிற தருணங்களை பயன்படுத்தி. இயேசு இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறார், ஆத்துமாக்களுக்கு பரிதவிக்கிறார். அவருக்காக என்ன செய்தீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்விகள் என்று சொன்னார் ஐயா. பாருங்க, ஆண்டவர் ஏன் பிள்ளைக்கு காண்பிக்கிற அதே கரிசனையே அவருக்கும் நான் காமிக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. நான் யோசிச்சு பார்த்தேங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க இந்த செய்தி கேட்கிற நம்ம ஒவ்வொருடைய கடமை என்ன தெரியுமாங்க? இந்த குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனுஷனை போலதாங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் அத்தனை வேதனையோடு கூட உனக்காக எனக்காக காத்திருக்கிறார் ஐயா. அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி, அவருடைய பாரத்தை நாம் சுமக்கும்படி, யாராயிலும் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு முறை உன்னுடைய படுக்கை அறைக்கு வருவார். என் பிள்ளை படுக்கைக்கு நித்திரை செய்வதற்கு முன்பாக 1 மணி நேரம் கூட ஜெபிக்கிறானா? ஆண்டவர் தேடுகிறார் ஐயா. ஜெபிக்கிற மனிதர்களை தேடுகிறார்.
தேடி தேடி அவர் ஏமாந்து போய்விட்டார் ஐயா. ஒரு மனுஷனையும் காணேன் என்று சொல்லி பரிதவிக்கிறாரே. இந்த செய்தி கேட்கிற சகோதரி சகோதரி எத்தனை அந்த குற்றுயிராய் இருக்கிற அந்த மனிதன் வேதனைப்படுகிறது போன்று இன்றைக்கு ஏசப்பாவும் வேதனைப்படுகிறாரே, ஆத்துமாக்களுக்காக வேதனைப்படுகிறாரே, இந்திய தேசத்திற்காக வேதனைப்படுகிறாரே, கிராமத்திற்காக பாழாய் போகிறது என்று வேதனைப்படுகிறாயே. அவருக்காக நீ என்ன செய்தாய் சகோதரனே? நான் சொல்றேங்க, இன்றைக்கு இந்த அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. என்னை ஒரு நாள் நல்ல சமாரியனாக நான் தெருவிலை குற்றுயிராய் கிடக்கிற என்னை அவர் தேடி வந்து ரட்சித்தார், சுகம் கொடுத்தார். இன்றைக்கு இத்தனை பெரிய மகிமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக வாய்த்திருக்கிறார் ஆண்டவர். எனக்கு இதன் மூலம் கற்றுக் கொடுக்கிற பாடமான நான் இன்றைக்கு நல்ல சமாரியனை போன்று அதே போல நானும் நீங்களும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை கிராமங்கள் குற்றுயிராய் கிடக்கிறதா, பாழாய் கிடக்கிறதா, அநேக சிறு பிள்ளைகள், வாலிபர்களும் பெரியவர்களும் இன்றைக்கு இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இல்லாதபடி நரகத்தினுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களா? நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் ஐயா, என்னால் என்றதை நான் செய்ய வேண்டும் ஐயா. அதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு பரிதவிக்கிறார், பாரத்தோடு அழுகிறவராக இருக்கிறார். நான் ஏன் இன்றைக்கு இத்தனை துரிதமாக ஊழியம் செய்கிறேன்? இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில் இருக்கிற வியாதியை டாக்டரால் கைவிடப்பட்டு இறந்து விடுவாய் என்று சொல்லி கைவிடப்பட்ட என்னை என் ஆண்டவர் சுகப்படுத்தினார். பரவாயில்ல ஏசாமி நமக்கு சுகப்படுத்திட்டாரேன்னு சொல்லி கொஞ்ச நாள் அவர்தான் நல்ல தெய்வம் என்று சொல்லி கொஞ்ச நாள் அல்ல, அந்த கொஞ்ச நாள்ல என் மனசுல ஒரு சந்தேகத்தில் அவரை மறுதளித்து விட்டேன். அவர்தான் குணமாக்கினார் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று சொல்லி மறுதளித்து விட்டேன். மறுபடியும் பாவ வாழ்க்கையிலே நான் அடிமையாக ஆரம்பித்து விட்டேன். ஆனால் ஒரு நாள் என் கிராமத்திலே ஒரு பாழடைந்த கட்டடத்திலே தூங்குற வழக்கம், தூங்கி எந்திரித்து வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டினார் அறைகளை இயேசு கிறிஸ்து தரிசனமானார். நான் அவரை முதல் பார்க்கும்போது அவர் யாரென்றே எனக்கு தெரியாது, அவர் இயேசுதான் என்று எனக்கு தெரியாது. அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பிரதிபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டுங்களேன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. நான் அன்றைக்கு அழுகிற அந்த மனுஷரையுடைய அழுகிற சத்தத்தை கேட்கும்போது அப்படி ஒரு அழுகிற மனுஷரை இன்றைக்கு வரை நான் பார்த்ததே இல்லை. அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகிறத பார்த்து நானும் அழ ஆரம்பிச்சுட்டேங்க. யாராவது உங்க பக்கத்துல அழுகிறவங்களை பார்த்தாலே உங்களை அறியாம உங்க கண்ணு கலங்குதில்லைங்க, அழுகிறீங்க. அதுபோல நானும் அழ ஆரம்பித்தேன். என் அழுகிற சத்தம் பக்கத்துல உள்ள ஒரு அம்மாவிற்கு கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும் போதுதான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணலைங்க. என் மனசுல ஒரு கேள்வி, யார் அவர் என்ற கேள்வி. யார் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுகிறாரு, யார் அவர் என்ற கேள்வியோடு இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட்டமா இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அந்த அழுகு சத்தம் கேட்டுச்சுங்க. பஜார் போனா கூட்டமா இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகு சத்தம் கேட்டுச்சுங்க. எங்க பஸ்ல ஒரு டிராவல் பண்ணாலே கூட்டமாக என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லா ஜனங்களை பார்த்து அந்த அழுகிற சத்தத்தை என் காதுகளால் கேட்க முடிந்தது. யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி கேள்வியோடு இருந்தேன். யார் அவர், யார் அவர்? ஒரு கம்பெனில வேலை பார்த்தாங்க, நல்ல கண்ணாடி சோரம் போட்ட கம்பெனி. ரோட்ல போற ஜனங்களை பார்த்தவுடன் அதே அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கும். என்ன அழ ஆரம்பித்து விடுவேன். என் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் கணேசனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னார்கள். ஆமாங்க, எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக நானே நம்ப ஆரம்பித்து விடு. யார் அவர்? ஏன் நமக்கு இப்படி ஒரு அழுகிற குரல் கேட்கிறது என்று கேள்வியோடு இருந்த போதுதான் ஒரே ஒரு கிறிஸ்துவ நண்பரிடத்துல நான் விசாரித்த போது அவர்தான் முதலாக இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இன்றைக்கும் அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த இயேசு, என் காயத்தை கட்டி சத்துரத்திலே என்னை சேர்த்தது போல இத்தனை பெரிய ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, சுகமாக இருப்பதற்கு காரணமான அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழுது கொண்டே இருக்கிறாரா? என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? நான் அவருக்கென்று ஏதாகிலும் செய்யட்டும் என்று சொல்லி என்னால் என்ற ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன் ஐயா. எனக்கு கிராமத்தில் இருக்கிறவனுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு ரொம்ப அதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ரொம்ப வசனங்கள்லாம் சொல்ல தெரியாது. ஒரே ஒரு சத்தியம் ஐயா, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்து இயேசு இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க ஏதாயிலும் நீங்கள் செய்வீர்களா?
ஜெபமண்ணி கண்ணீரை துடைப்பீர்களா? ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பீர்களா? ஒரு மிஸ்டரியை தாங்கியோ உங்களால் இயன்ற காணிக்கையில கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைப்பீர்களா? இதைத்தான் 25 வருடங்களாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஒருவேளை முதல் நபராக குற்றீராய் எல்லாராலும் தள்ளப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டு தூக்கி எறியப்பட்டு கிடக்கிற முதல் நபராக இருக்கிறாயா? உன்னை தேடி இயேசு இன்றைக்கு வருவார். இயேசுவே என்று கூப்பிட்டு பார். அவர் உன்னை சுகப்படுத்துவார். உனக்கு தேவையான அற்புதங்களை செய்வார். ஒருவேளை சுயநலவாதியாக, மிஸ்டர் சுயநலமாக, மிஸ்டர் மார்த்தாள் கிறிஸ்தவனாக, மிஸ்டர் சும்மா காட்சியின் கிறிஸ்தவளாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அருமையான சகோதர சகோதரர்களே, நீங்கள் விலகி போகும்படியாக உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை ஐயா. உங்கள் கண்கள் முன்பாக இருக்கிற தேவைகளை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஐயா. 4வது நபராக ஒரு ஹீரோ, நல்ல சமாரியனாக, என்னால் என்றதை செய்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல சமாரியனாக மாறட்டும். சுயநலம் இல்லாத ஆண்டவரே கிறிஸ்துவனாக மாறட்டும் அப்பா. கனி கொடுக்கிறவர்களாக மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக. உமக்கென்று இன்னும் ஏதாயிலும் செய்யட்டும் அப்பா. தன்னால் இயன்றதை, தன்னிடத்தில் இருந்ததை குற்றீராய் கிடக்கிறவனுக்கு செலவழித்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இவர்களுக்கு என்ன உமக்காக செய்ய முடியுமோ அதை முழு பலத்தோடு உம்மீது வைத்திருக்கிற அன்பினாலே செய்யட்டும் அப்பா. ஏசப்பா, இந்த செய்தியை கேட்கிறவங்களுடைய கண்ணீரை துடைச்சு ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக நீங்க மாற்றி இருக்கீங்களே. எத்தனையோ பேர் உம்முடைய அன்பை அறியாம இருக்கும்போது இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கீங்களே அப்பா. அவங்க இன்றைக்கு உமக்காக ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. ஏசப்பாவுடைய கண்ணீரை நான் துடைக்கட்டும் என்று சொல்லி உமக்காக ஏதாயிலும் செய்கிற கிறிஸ்துவளாக தன்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீரா. நீதியால் உள்ளங்களை திறந்தது போல உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி உடைய உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் என்று நான் சுபிக்கிறேன். மிஸ்டரிகளை தாங்கட்டும் அப்பா. ஆலயங்களை கட்டட்டும் ஆண்டவரே. தன்னால் என்ற சுவிசேஷ ஊழியத்தை இருக்கிற இடத்துல இவங்க செய்து உம்முடைய கண்ணீரை துடைக்கட்டும் அப்பா. நேர் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.